given that 3 lithium 7 is equal to 7.01816 atomic mass unit. 3 lithium 6 வந்து 6.01692 atomic mass unit. நியூட்ரானோட மாஸ் வந்து 1.00893 atomic mass unit கொடுத்துட்டாங்க. The binding energy per nucleon in a 3 lithium 7 nucleus கொடுத்துருக்காங்க. அப்ப 3 lithium 7க்கு தெரியும், 3 lithium 6க்கு தெரியும், நியூட்ரானுக்கு தெரியும். அப்ப 3 lithium 6 ஓட நியூட்ரான் சேரும் போது நமக்கு 3 lithium 7 கிடைச்சிருமா? அப்போ இந்த 3 lithium 6 ஓட மாசையும் நியூட்ரானோட மாசையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கேட்டிருக்கிறது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இன்ன 3 lithium 7 நியூக்ளியஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 lithium 6ம் நியூட்ரானும் நமக்கு சேரும் போது என்ன ஆகும்? 3 lithium 7 கிடைக்கும். அப்போ ப்ராடக்ட் சைடு இது ரெண்டும் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் எடுத்தோம்னா நமக்கு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7.02585 அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்கும். சாரி, இது வந்து ரியாக்டன்ட் சைடு. 3 lithium 6ம் 0 நியூட்ரானும் நமக்கு ரியாக்டன்ட் சைடு இருக்கு. இது ரெண்டும் நமக்கு கம்பைன் ஆகும்போது 3 lithium 7 ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ரியாக்டன்ட் சைட்ல இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 3 lithium 7 கிடைக்குது. அப்போ 3 lithium 7ஓட மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7.01816. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0.00769 அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம 931.4812 அப்படின்னு போடுறோம். அப்போ 4812ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4812 அப்படின்னு போடும்போது நமக்கு 7.17 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. இது வந்து பைண்டிங் எனர்ஜி ஆஃப் என்னது? பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 3 lithium 7 நியூக்ளியஸ். அப்போ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 3 lithium 7 நியூக்ளியஸ் வந்து நமக்கு என்னது அப்படின்னா நமக்கு வந்து 7.17 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதே இது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர் நம்ம கேட்டிருக்கிறது பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 3 lithium 7 நியூக்ளியஸ்னு கிடைக்கல, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அப்போ பர் நியூக்ளியான் அப்படிங்கும்போது இப்போ 3 lithium 7 எடுத்துட்டோம்னா அந்த நியூக்ளியஸ்குள்ள எவ்வளவு நியூக்ளியான்ஸ் இருக்கும்? 4 நியூக்ளியான்ஸ் இருக்குமா? 3ங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7 - 3 = 4. அப்போ 4 + 3 அப்படிங்கிறது 7. அப்போ 7.17 divided by 7 போட்டோம்னா நமக்கு 1.04 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைச்சிரும். அப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு கேட்டாங்கன்னா 1.04 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். இதே இது வெறும் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 3 lithium 7 நியூக்ளியஸ்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி வரும், 7.